சீக்கிரமா சீக்கிரமாடி, சீக்கிரம் வா, சீக்கிரம். உனக்கு கொடுக்க வேண்டிய கோல்டு மெடலை வேற யாராவது வாங்கிட்டு போயிட போறாங்க. சீக்கிரமா சீக்கிரமாடி. ஏண்டி உயிரை வாங்குற? எப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடி. ஏண்டி இப்ப லைட் அணைச்சாதான் என்ன? ராத்திரி 12 மணிக்கு என்ன படிக்க வேண்டியிருக்கு? இவ்வளவு நேரமா என்ன பண்ணின படிக்காம? ஏண்டி உமா, மணி 6 போகுது, இன்னுமா வீடு கூட்டல? உமா, துணியெல்லாம் காஞ்சிருச்சு, சீக்கிரம் எடுத்து மடிச்சு வைமா. ஏண்டி மடிச்சு வைடி, என்ன குப்பை மாதிரி போட்டுட்டு போற? உமா, குக்கர்ல கொஞ்சம் அரிசியை களைஞ்சு வச்சிருமா. அம்மா பசிக்குதுமா. உமா, சாப்பாடுலாம் கொஞ்சம் எடுத்து வைமா. அது அப்பாவோட பங்குடி. அப்ப ஏன் பங்கு? பாருமா இவனை. வேடரே, நீங்க எப்பவுமே இப்படிதான், அவனை தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. சீரியல்ல இனி குடும்பத்தோட சேர்ந்து ஆட வேண்டியதுதான். அந்த கிரிக்கெட் ஹைலைட்ஸ் கொஞ்சம் போடுங்களேன். பகல்ல தானே ஃபுல் மேட்ச் பார்த்து, திருப்பி நம்ம தோக்குறத பாக்கணுமா? எங்க ஆத்தாளமோட சுத்திட்டு வரீங்க? மேட்ச் வேணா தோத்துக்கலாம், ஆனா சச்சினோட இன்னிங் சூப்பர். நீ என்ன சச்சின்காவா மேட்ச் பாக்குற? மந்திரா பேடிக்கா தானே மேட்ச் பாக்குற? என்ன வாய் பாருங்க அவளுக்கு. நாளைக்கு போற இடத்துல பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு நம்மளதான் திட்டுவாங்க. எல்லாம் படிக்கிற திமிரு. சரி சரி சும்மா இரு, டிவி சீரியல் கதையை விட்டுற போறோம். சம்பந்தியம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். சம்மந்தி வீடா? எவடா வையா? மகேஷோட ஆபீஸ். 2 பேரும் வாய மூடுங்க. ஏ கட்ட 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 நாட்டு கட்ட. ராத்திரி 12 மணிக்கு என்ன படிக்க வேண்டியிருக்கு? இவ்வளவு நேரமா என்ன பண்ணின படிக்காம? இப்ப நீ படிச்சு என்ன பண்ண போற? நான் பிஜி ஜாயின் பண்ண போறேன். ஏற்கனவே நீ படிச்ச படிப்புக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். எவ்வளவு சவரன் கேட்பாங்களோ, இதுக்கு மேல வேற படிக்கணுமா? மத்த விஷயத்துல வேணா நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன், ஆனா படிப்பு விஷயத்துல மட்டும் என்ன விட்டுருங்க. நீ படிச்சு என்ன கலெக்டர் ஆக போறியா இல்ல கோல்டு மெடல் வாங்க போறியா?
ஹாய். ஹாய். ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க பெற்றவங்க தானே. உன் வளர்ச்சியில் அவங்களுக்கு அக்கறையே இல்லையா? அக்கறையெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணால சாதிக்க முடியும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. நீ ஏன் இப்படி இருக்க? இப்படி ஒரு வீட்டில் நீ கஷ்டப்படணுமா? பேசாம வெளியே வந்துடு, உனக்கு நான் இருக்கேன். இல்லை ஜெகன், பெற்றவங்களை விட்டுட்டு வெளில வந்த யாருமே சந்தோஷமா இருந்ததில்லை. நான் உங்க கூடயே இருந்து ஜெயிச்சு காட்டுவேன். உன்னால முடியுமா? முடியும் ஜெகன், டெஃபினட்டா முடியும். ஒரு நாள் பாரு, எங்க அப்பா தன்னோட கலரை தூக்கிட்டு அவதான் என்னோட பொண்ணுன்னு சொல்லுவாரு. என்ன இன்னைக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஏதோ ஸ்பெஷலா இருக்கு. கோல்ட் மெடல் தானே? சிச்சி, இது வேற. வேறனா? வெயிட் பண்ணே, நீயே தெரிஞ்சுப்ப. And the university gold medal goes to Uma. Hi, thank you. Thank you. என்ன ரொம்ப நாள் ஆச்சு? உமா கலக்கிட்டா போல இருக்கு. எங்க நிஷா 60% வாங்கறதுக்குள்ள தனி ரூம், 2 வீலர்னு ஒரே அதிகாரம் தான். உங்க பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சே, உங்களை எப்படி படுத்திட்டாளா? எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப நீ படிச்சு என்ன பண்ண போற? நீ படிச்சு என்ன கலெக்டர் ஆக போறியா இல்ல கோல்டு மெடல் வாங்க போறியா? நிஷா, உமா எங்கம்மா? அதோ எப்படி வரா பாருங்க, ராணி மாதிரி. எல்லாருமே இவளை பாராட்டுறாங்க. ஆனா இவளோட அருமையை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். என்னப்பா, நீங்க என்ன விஷ் பண்ண மாட்டீங்களா? உமா, சாரிடா. இந்த மொமெண்ட்காக தான் உமா எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தா. எல்லா ப்ரெஷரையும் தாண்டி அவ ஜெயிச்சிட்டா. இன்னைக்கு உமா ரிவெஞ்ச் எடுத்துட்டா. ரிவெஞ்ச் தான், ஆனா பாசிட்டிவா.